13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலே பிரைஸ்லா ஆண்டவர் இங்கே ஏக்கத்தோடு சொன்ன 2 காரியங்களில் ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள் என்று தேவனுடைய மன உள்ளத்தின் அங்கலாய்ப்பை குறித்து தியானித்தோம். இரண்டாவது ஆண்டவர் அவன் சொல்லுகிறதான ஒரு காரியம், இரண்டாவது தீமை என்று சொல்லுகிறார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா. தங்களுக்காக ஜனங்கள் வெட்டி கொண்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது இங்கே சபை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒரு மனிதனை ரட்சிக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே தண்ணீர் நிறைந்த அல்லது ஆசீர்வாதம் தங்கி இருக்கிற ஒரு தொட்டியை, ஆசீர்வாதத்தின் ஒரு தொட்டியை கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ஜனங்கள் தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் தொட்டிகளை கர்த்தருக்காக அல்லது தேவன் விரும்புகிறபடி பயன்படுத்தாமல் அவர்கள் தங்கள் விருப்பத்தின்படி, அதைத்தான் ஆண்டவர் அந்த வசனத்தின் முதல் பகுதியை சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய நான் அவர்களோடு கூட இருந்தேன், ஆனால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? விட்டு விட்டார்கள். இரண்டாவது பிரைஸ்லாக் அவர் சொல்லுகிறார், தண்ணீர் இருக்கிற ஆசீர்வாதம் தங்கி இருக்கிற நல்ல தொட்டிகளை நான் அவர்களுக்கு கொடுத்திருந்தேன், ஆனால் அவர்கள் அதை விட்டுவிட்டு தங்கள் மன விருப்பத்தின்படி தண்ணீர் நிற்காத, அதாவது வெடிப்புள்ள தொட்டிகளை, கிராக்குள்ள தொட்டிகளை, விரிசலுள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொண்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், ஒரு பாத்திரத்தின் அடியிலே ஓட்டை இருக்குமானால் ஸ்தோத்திரம், கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து அந்த பாத்திரத்தில் நிறைத்து வைப்பீர்கள், பாத்திரம் நிரம்பிவிடும். சிறிய ஓட்டை, இவ்வளவு பாத்திரம் நிரம்பி இருக்கும். சற்று நேரம் கழித்து நீங்கள் வந்து பார்ப்பீர்களானால் அந்த பாத்திரத்திலே தண்ணீர் நிற்காது. ஹல்லேலூயா. அப்படியானால் என்ன செய்வோம்? மறுபடியும் இந்த பாத்திரத்தை எடுத்து இதற்குள்ளே தண்ணீர் நிற்காதபடி இதற்குள் எங்கே ஓட்டை இருக்கிறது, எங்கே விரிசல் இருக்கிறது, எங்கே கிராக் இருக்கிறது என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்து என்ன செய்வோம்? முடிந்தால் அந்த தொட்டியை, அந்த பாத்திரத்தை அடைத்து விடுவோம். அந்த ஓட்டையை அடைப்போம், அடைத்து பயன்படுத்துவோம். யாரும் அந்த ஓட்டையை கண்டுபிடித்த பிறகு மறுபடியும் அப்படியே அதை பயன்படுத்துவதில்லை. பயன்படுத்தினால் அவர்களுடைய பெயர் அவர்கள் ஒரு முட்டாள் என்று உலகமே சொல்லும். அதுபடினால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். அந்த 2 தீமைகளில் ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். போன வாரத்திலே சொன்னேன், தேவனை விட்டு விடுகிற அனுபவங்கள். ஸ்தோத்திரம். அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கடந்த வாரத்திலே சொல்லிக் கொடுத்தேன். இந்த வாரத்திலே ஸ்தோத்திரம் கொஞ்ச நேரத்தில் சுருக்கமாக தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி தேவ பிள்ளைகள் தெரிந்தெடுத்தார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்க்கையிலே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த தொட்டி எப்படி உருவானது என்றும் இந்த வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்ட மனிதர்கள் சிலரை பைபிளில் இருந்து காண்பித்து அதிலிருந்து நாம் மாறும்படியாய், அதிலிருந்து விடுதலை பெற்று நம் வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டைகளை, நம் வாழ்க்கையில் இருக்கிற விரிசல்களை அடைக்கும்படியாய் ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார் என்று என்னை ஆண்டவர் கையிலே ஒப்பு கொடுத்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவதாக, வெடிப்புள்ள தொட்டி எப்படி ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் உருவானது? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நான் கொஞ்சம் வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சிக்கப்படுகிற நாட்களில் தேவன் நம்மை தெரிந்தெடுக்கிறார்.
அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம். நாட்கள் போக போக நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் இவ்வளவு தானே பார்த்துக் கொள்கலாம் என்கிறதான ஒரு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல, பொறுப்பற்ற ஒரு தன்மை நமக்குள்ளே உருவாகிறது. இதன் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பயம் நம்மை விட்டு விலகுகிறது. தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட நாட்களில், அல்லது நான் இப்படி சொல்லுகிறேன், மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியும், நம்மை அறியாமலேயே அவன் சொல்ற மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுவிட்டு தண்ணீரிலிருந்து கரையேறி மேலே வரும் பொழுது நம்மை அறியாமலேயே நமக்குள் ஒரு எண்ணம் உருவாகும். இனி நான் முன்பு செய்ததை என்ன செய்யக்கூடாது, உருவாகி வருமா வராது? அந்த எண்ணம் தோன்றி இருக்கா இல்லையா? தோன்றுகிறது. இனி நான் என்ன செய்யக்கூடாது, இன்னாரோடு பழகக்கூடாது. நம்முடைய சிந்தனையில் வரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு தெளிவாய் தெரியும். பள்ளிக்கூடத்தில் ஆகிலும் கல்லூரியில் ஆகிலும் படிக்கும் பொழுது அந்த நாட்களில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது தெளிவாய் யாரும் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு தெரியும். இனி நான் தீமை செய்கிறேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறபடி துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இந்த வசனத்தின்படி நம்முடைய சிந்தையிலே ஒன்று தோன்றுகிறது என்ன, இனி நான் இன்னாரோடு பழகக்கூடாது, இன்னாரோடு போகக்கூடாது, இன்னார் இருக்கிற கூட்டத்தில் உட்காரக்கூடாது என்று யாரும் சொல்லாமலேயே என்ன செய்கிறது, புத்தியில் ஒரு உரைத்தல் வருகிறது. ஆனால் நாட்கள் போக போக அவன் கொஞ்ச நாட்கள் அந்த நபர்களை விட்டு விலகுவோம், முன்பு செய்ததை செய்வதில்லை, ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. ஆனால் நாட்கள் போக போக பழைய காரியங்கள் நமக்குள்ளே மறுபடியும் என்ன செய்கிறது, வந்து ஒட்டுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறீர்கள்? கை தூக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும். அதைத்தான் முதல் காரியம், வெடிப்புள்ள தொட்டி நம்முடைய வாழ்க்கையில் உருவாக காரணம். முதல் காரியம் தேவனை விட்டு விடுதல். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விடுதல். நான் இப்படி சொல்லுகிறேன், சொந்த ஆவியை அல்லது சொந்த வழியை தெரிந்திருந்தல். நம் மனம் விரும்புகிறபடி. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருப்பார். அங்கே போகாதே, அதை செய்யாதே, அப்படி நடக்காதே, அப்படி பேசாதே. ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருப்பார், உள்ளத்தில் பேசிக் கொண்டே இருப்பார். இப்ப நாட்கள் போகும் பொழுது இந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தை விலகி தேவனை விட்டுவிட்டு தன் சொந்த விருப்பத்தின்படி சொந்த வழியை தெரிந்தெடுக்கிறார்கள். அல்லேலூயா. அதில் ஒரே ஒரு நபரை உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவோடு கூட அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவரோடு கூட இருந்த ஒரு சீசன். யாரு? சீமோன் பேதுரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை சிலுவையில் அறைந்த பிற்பாடு இவர் என்ன செய்கிறார், இயேசு மரித்து விட்டார் என்று சொல்லி தான் ஏற்கனவே செய்த வழக்கத்தின்படி அவருடைய தொழில், மீன் பிடிக்கிற தொழில், இவன் தன்னுடைய வலையை பத்திரமாய் ஒரு நாளிலே ஒதுக்கி வைத்து விட்டு வந்திருந்தார். இப்பொழுது இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து விட்டார் என்று அறிந்த பொழுது இவன் வந்து தன்னுடைய கூட இருந்த மற்ற சீசர்களை கேட்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன், நீங்கள் வருகிறீர்களா? அல்லேலூயா. அவன் பிழைப்புக்காக தன் சொந்த விருப்பத்தின்படி, தன்னுடைய சுய விருப்பத்தின்படி ஒரு வழியை தேடி புறப்படுகிறான். அந்த வழியை தேடி புறப்பட்டு இதுவரைக்கும் கடலிலே அவன் விரித்த வலை மறுபடியும் அவன் கையிலே. தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. அவன் இதுவரைக்கும் இப்ப இடையே விட்டு விட்டான். இயேசுவோடு வந்த பொழுது எல்லாத்தையும் விட்டு விட்டான். இப்பொழுது பழைய அதே வலையை திரும்ப மறுபடியும் தன் கையில எடுத்துக்கொண்டு அந்த வலையை எந்த கடலில் வீசி மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தாலோ அதே கடல், அதே இடம். தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இப்பொழுது பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் விட்டுவிட்ட அத்தனை காரியங்களும் இயேசு மரித்து விட்டார் என்று அறிந்த பொழுது மறுபடியும் அவன் கையில் இருப்பது அந்த பழைய வலை, அதே வலை, அதே கடல், அதே இடம். அல்லேலூயா. மூன்றும் ஒன்றே, பழைய நிலைமை, சொந்த விருப்பம். அவன் நினைத்தான், இது என் கையிலே பழக்கப்பட்ட வலை, இது நான் மீன் பிடித்த கடல்,
இந்த இடத்தில் தான் அதிகமான மீன்களை பிடித்தேன். அதே இடத்தில் மறுபடியும் போய் வலை வீசினான். சொந்த விருப்பத்தை தேடினான், சொந்த விருப்பத்தை செய்தான். ஆனால் இத்தனை நாள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஆசீர்வாதம் கிடைத்தது, மீன் கிடைத்தது. ஆனால் இயேசுவை விட்டு விலகி வந்த பொழுது அதே இடம், அதே கடல், அதே வலை, ஆனால் மீன்கள் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன? வெடிப்புள்ள தொட்டியை தேர்ந்தெடுத்து விட்டார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் ஆண்டவரை அறிந்திருந்தோம், ஒரு நாள் இயேசுவை பற்றி இருந்தோம். இப்போது நம்முடைய நிலைமை அந்த ஆதி அனுபவத்தில் இருக்கிறதா? இல்லை தேவனை விட்டு பின்வாங்கி இருக்கிறோமா? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? சபையே, தேவ பிள்ளையே, நீ தேவனை விட்டுவிட்டபடியினால் ஒரு வாழ்க்கை வெடிப்புள்ள தொட்டியாய் மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஆமென், ஸ்தோத்திரம், உலக நம்பிக்கை. பிரைஸ் காட். முதலாவது சொன்னேன், தேவனை விட்டு விடுகிற அனுபவம். இரண்டாவதாக, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், எதினால் வெடிப்புள்ள தொட்டி உருவாகிறது? உலக நம்பிக்கை. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்னென்னைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. இங்கே ஒரு நாளில் கர்த்தரை நம்பி, கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை பற்றி கொண்ட தேவஜனம் இந்த நாட்களில், ஆமென், ஸ்தோத்திரம், தங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நிறைவு உண்டான பொழுது உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து என்ன செய்தார்கள்? தன்னை உருவாக்கின சிருஷ்டிகர்த்தராகிய தேவனை மறந்து தன் கையினால் ஒன்றை உருவாக்கி வைத்துவிட்டு அதையே தெய்வமாக வழிபட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. சிருஷ்டியை, ஆமென், சிருஷ்டிகரை மறந்து, ஆமென், சிருஷ்டித்து வைத்து ஆமென் வழிபடுகிறார்கள், வணங்குகிறார்கள். உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆமென். பணத்தின் மேல், பதவியின் மேல், பிரைஸ் காட், சுகம், மனித உறவு என்று சொல்லப்படுகிறது. இந்த காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் சிலரிடத்திலே சில காரியங்களை சொல்லும் பொழுது இவைகளை விட்டு விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்லுகிற வார்த்தை, ஆமென், பிரைஸ் காட், என்னுடைய மாமா என்று சொல்லுவார், ஆமென், பிரைஸ் காட், என்னுடைய மாமி என்று சொல்லுவார், என் அப்பா என்று சொல்லுவார், என் அம்மா என்று சொல்லுவார். அவர்களுக்காக அவர்கள் இப்படி இருக்கிறபடினால நான் மாற முடியாது என்று சில மனித உறவுகளை ஆமென் காரணம் காட்டி ஆமென் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் தொட்டி உடைந்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமென் ஆண்டவர் சொல்லுகிறார், சபையே, தேவனை மட்டும் நீ நம்பிக்கொண்டு, கர்த்தரை மட்டும் பற்றிக் கொண்டு, கர்த்தரை சார்ந்து வாழ்வாயானால், ஆமென், கர்த்தர் மறுபடியும் ஒரு உடைக்கப்பட்ட வாழ்க்கையை, கீறப்பட்ட கீறி போன அந்த தொட்டியை மறுபடியும் அவர் செப்பனிட்டு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் நிறைவுள்ள வாழ்க்கையாய் உன்னை மாற்ற அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு தேவ பிள்ளை ஆமென் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே வெடிப்புள்ள தட்டியை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், மனித வழிகளை தேடுகிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், ஆமென், 64வது ஆமென், ஸ்தோத்திரம், அதிகாரம், ஏசாயா 64வது அதிகாரம் 6வது வசனம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள். இப்ப மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் ஆமென் நம்மை ரட்சிக்கும் பொழுது என்ன செய்தார்? அவருடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை கழுவினார். ஹல்லேலூயா. சொந்த இரத்தத்தினால் கழுவி சுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த சபையிலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தோட்டமாகிய சபையில் நாட்டி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அதே ஜனம் இங்கே சொல்லுகிறது, நாங்கள் அனைவரும் அவன் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளை போல இருக்கிறது.
நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் இருந்த சந்தோஷம் இன்றைக்கு இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்த மகிழ்ச்சி இன்றைக்கு இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்த அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லை என்றால் இங்கே ஏதோ ஒரு இடத்திலே மனிதன் தன் சொந்த வழிகளை தேடி சுய நீதி, பாரம்பரியம் இவைகளை பற்றி கொண்டு அவருடைய வழிகாட்டுதலை விட்டு விட்டு கடந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. விளக்கி சொன்னா அதிகமாய் சொல்லலாம், தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்று அநேகம் தங்கள் பாரம்பரிய சடங்குகளை விட்டு வெளியே வரவில்லை. ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஸ்தோத்திரம், பெந்தேகோஸ்தே அனுபவத்திலே வாழுகிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்றும் பழைய பாரம்பரியம், குடும்பத்தில் முன்னோர் எதை செய்தார்களோ அதையே செய்து கொண்டிருக்கிறோம். முன்னோர் எப்படி நடந்தார்களோ அதன் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் காட்டின பாதை தேவ பிள்ளையை அதை விட்டுவிட்டு எந்த மனிதர்களும் பாரம்பரிய சடங்காச்சாரங்களை நம்பிக்கொண்டிருப்பீர்களானால் அவைகளை விட்டு வெளியே வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் ஒன்றை திறக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா ஆண்டவருடைய சமூகத்திலே போய் ஜெபிக்கிறதுனாலே கர்த்தர் வாழ்க்கையிலே தர முடியாது. முதலாவது நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். இதோ இருக்கிற பக்கெட் ஓட்டையா இருந்திருக்குமா? இல்ல டம்ளர் இருக்கிறது, இது அடியிலே ஓட்டை. இந்த ஓட்டையை தான் அப்படியே வைத்துக் கொண்டு உங்களிடத்துல ஒரு கப் தண்ணி தாருங்க, ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துங்க அப்படின்னு கேட்டா நீங்க ஊற்றுவீங்க. ஆனால் அது இருக்குமா? இருக்காது. நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஓட்டை எதனால் உண்டாயிற்று, எப்படி உண்டாயிற்று, எங்கே உண்டாயிற்று என்று நான் அதை சரிபார்த்து அடைத்து விட்டு உங்களிடத்தில் தண்ணீர் வாங்குவேன். ஆனால் நீங்கள் தருகிற தண்ணீர் எனக்கு பிரயோஜனமாய் மாறும். ஹல்லேலூயா. அப்படியே என் வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக பகுதிகளில் ஓட்டைகள் விழுந்து கிடக்கிறது. சரியான ஒரு தெய்வீக அனுபவம் இல்லை, சரியான ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே பாரம்பரியத்தையே சொல்லி வாழ்கிறோம். தயவு செய்து பாரம்பரியம் என்கிறதான சுயநீதியை விட்டு நாங்கள் இப்படித்தான், நான் இப்படிதான் பழகி இருக்கிறேன், நாங்கள் இப்படிதான் செய்வோம் இல்லை. கொஞ்சம் சேஞ்ச் நம்முடைய வாழ்க்கையில் வருவதால் தேவ மகா பெரிய காரியத்தை, அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக ஆமென் ஸ்தோத்திரம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வெடிப்புள்ள தொட்டி உருவாகிறது? ஸ்தோத்திரம். இதுதான் கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம். ஆண்டவர் அநேகரை அநேக நேரங்களில் அநேக விதங்களிலே எச்சரிப்பார். ஸ்தோத்திரம். நீ போகிற பாதை சரியல்ல. ஸ்தோத்திரம். ஏசாயாவிலே நினைக்கிற வசனம் உண்டு, நீங்கள் ஆமென் வழியிலே போகும் பொழுது வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லப்படுகிற சத்தம் எங்க கேட்கும்? உங்கள் காதுகளில் கேட்கும். ஹல்லேலூயா. இப்போ பாதை மாறி போகும் பொழுது சத்தம் கேட்கிறது. சகோதரா, ஆமென் பிரைஸ் காட். சகோதரி, ஓ ஆண்டவர் ஒருவேளை பேசுவார், ஓ மகனே, மகனே, நீ போகிற பாதை இல்லை, சரியில்லை, ஆமென், திருத்திக் கொள், உன் வாழ்க்கையை கொஞ்சம் டேன் பண்ணு, இது பாதை சரியில்லை. இன்றைக்கு அநேக வாகன ஓட்டிகளுக்கு வழிகாட்டுவது எது தெரியுமா? எது? கூகுள் மேப். ஹல்லேலூயா. எந்த இடத்துக்கு போனோம் அதுல எழுதிட்டா போதும். அது கரெக்டா என்ன செய்யும்? பாதையை காட்டும், சரியான இடத்துல கொண்டு சேர்க்கும். அதே கூகுள் மேப் என்ன செய்யும்? சில நேரத்தில் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, கார் ஓட்டி கொண்டு எங்க போயிருக்கிறாங்க? ஸ்தோத்திரம். ஆத்துக்குள்ள கொண்டு இறங்கி இருக்காங்க. இதுதான் பாதை என்று சொல்லி கூகுள் மேப் வழிகாட்டுகிறது. ஆற்றுக்குள் தண்ணீருக்குள் இறங்கி தண்ணீர் அடித்துக் கொண்டு போகிறது. நீங்க செய்தியில பார்த்திருப்பீங்க. இதுதான் அந்த நேரத்தில், அந்த வேளையில் தேவன் நமக்கு ஒரு தெளிவை தருவார்.
நமக்கு ஒரு அறிவை தந்திருக்கிறார். இந்த பாதை, ஸ்தோத்திரம், நம் முன்னால் இருக்கிற இந்த பாதை மிகவும் கற்களான கரடு முரடான பாதையா இருக்கிறது. இதில் எப்படி வாகனம் ஓட்டுவது? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் அந்த பகுதி, அந்த செய்தி வந்த நாட்களில் இந்த செய்தி, அதாவது கூகுள் மேப்பை பார்த்து ஆத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்களா, வண்டியை கொண்டு விட்டாங்களா. நான் இப்ப யோசிச்சேன், ஓட்டுறவருக்கு கொஞ்சமாகிலும் என்ன இல்லை, அறிவில்லையோ. கார் போகிறதுக்குள்ளால தண்ணி, அது 6 பேர் பயணம் கொண்டிருக்கிறது. அவன் என்ன நினைச்சுள்ள இறங்கி இருப்பான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு அறிவு கெட்டு போகிறது. ஆண்டவர் அந்த நேரம் அந்த மாதிரி சூழ்நிலை தான் தேவ பிள்ளைகளுக்கு பாதை தெரியாத நேரத்தில் பாதை காட்டுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு எச்சரிப்பை கொடுப்பார், ஒரு தேவ சத்தத்தை துணிக்கப்பட்டவார். யார் அந்த சத்தத்திற்கு கேட்டு எச்சரிப்பை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை திருப்புகிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்வேன், ஆனால் யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசி. யாருடைய தீர்க்கதரிசி தெரியுமா? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றவன். கர்த்தரால் நினிவே பட்டணத்துக்கு வரப்போகிற அழிவை உணர்த்தும்படியாய் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. பல சூழ்நிலைகளை தாண்டி இறுதியாக கர்த்தர் அப்படியே அவனை தூக்கி கொண்டு போய் நினிவேலை நிறுத்தி வைக்கிறார். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? ஓ நினிவே பட்டணமே, கர்த்தர் பாவத்தின் நிமித்தம் அழிக்கப் போகிறார். நீ செய்த பாவத்திற்கு தண்டனையாய் அழிவு வரப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் திட்டமாய் தீர்க்கதரிசனம் சொன்னவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த ஜனத்தின் மீட்புக்காக முழங்கால் படியிட்டு ஒரு நிமிடமாக ஜெபிக்க வேண்டாமா? பைபிள் சொல்லுகிறது, தீர்க்கதரிசனம், ஓ சபையே மனம் திரும்பு என்று சொல்லிவிட்டு அழகா, ஸ்தோத்திரம், செயல்ல உட்கார்ந்து நான் சொல்லுகிறேன். பைபிள்ல ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென், ஆமணக்கு செடியின் கீழே இருக்கிறது. சோ பிரைஸ் லார்ட். 1-2 நாட்கள் நிறைவேற்றப்பட்ட முழுவதும் சுற்றித்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை அழிவை குறித்து தெளிவாய் பிரசங்கித்து விட்டு அப்படியே போய் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து அந்த யோனா தீர்க்கதரிசி நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் என்னை கொண்டு சொன்னதை செய்கிறாரா பார்ப்போம். ஹல்லேலூயா. அவன் காலிலே கால் போட்டு உட்கார்ந்து அவன் அழிவை பார்க்கும்படி உட்கார்கிறார். கர்த்தர் அவனுக்கு ஒரு புத்தியில் ஒரு தெளிவை கொடுக்கிறார். நின்று கொண்டிருந்த ஆமணக்கு செடி ஒரே நாளிலே புழுக்களால் அழிக்கப்பட்டு அழிந்து போயிற்று. தலையிலே வெயில் விழுகிறது. ஒரு ஆமணக்கு செடி பட்டு போவதை நினைத்து, ஆமென், ஆண்டவரே, இந்த இடத்தில் நான் உம்முடைய ஊழியத்தை செய்தேன், ஆனால் எனக்கு ஒரு ஆமணக்கு செடியின் நிழல் கூட கிடைக்காதா என்று ஆதாங்கப்பட்டு ஆண்டவரிடத்திலே சண்டைக்கு போன யோனா, ஆமென், இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அநியாயம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் அவர்களை மீட்பதில் எத்தனை பாதத்தோடு இருப்பார் என்பதை யோனா அறியாமல் போனார். எச்சரிக்கப்பட்டும் மனம் திரும்பாத யோனா. ஹல்லேலூயா. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு நிலையிலே சபையே, ஒரு சகோதரா சகோதரி, உனக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு நிலையில் உன் வாழ்க்கையை விட்டு திரும்பி வா என்று எப்படியோ ஒரு எச்சரிப்பை உன் இருதயத்திலே தந்திருப்பாரானால் மீண்டும் அதே பாரம்பரியம், அதே சுயநீதி, அதே வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டிருப்பாயானால் சடுதியாய் நாசம் வரும். ஒரு முறை தப்பிக்க முடியாது. இன்றே ரட்சணியினால், இன்றே அனுக்கிரக காலம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை, இந்த வார்த்தையை கேட்டு இன்னும் ஸ்தோத்திரம், விருப்பப்படிதான் வாழுவேன், விருப்பப்படிதான் செய்வேன். ஆமென், பிரைஸ் லார்ட். ஆமென். ஆண்டவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, ஆண்டவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் பிரைஸ் லார்ட், உங்களை ஆமென் தெரிந்தெடுத்தவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் தன்னுடைய ராஜ்யத்தை யாரை கொண்டார்களோ கட்டிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா.
ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 4 காரியத்தை சொன்னேன். வெடிப்புள்ள தொட்டி எதனால் உருவாகிறது? ஒன்று, தேவனை விட்டு விடுகிறதுனால் உண்டாகிறது. இரண்டாவது, உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறதுனால் உருவாகிறது. மூன்றாவதாக, மனிதன் தன் சொந்த வழிகளை தேடுகிறதுனால் அவன் வெடிப்புள்ள தொட்டி உருவாகிறது. மூன்றாவது, அவன் மாறாத கடினமுள்ள மனமுள்ளபடியினால் வெடிப்புள்ள தொட்டி உண்டாகிறது. ஹalleluya. தேவனை பற்றிக் கொள்ள வேண்டிய காலத்தில் பற்றிக் கொள்ளுங்கள். தேவனை பிடிக்க வேண்டிய நாட்களில் பிடித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி நடத்துவாரானால் இந்த அபிஷேகம் எல்லா நாட்களிலும் உலகத்தின் முடிவு வரையும் நம்மை நடத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேகமாக ஸ்தோத்திரம் 1-2 நபர்களை பைபிள் இருந்தால் காண்பிக்க போகிறேன். வேற ஏதோ கட்டுக்கதைகளை சொல்லி உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை. தெளிவாய் பைபிள் இருந்து எடுத்து காண்பிக்கிறேன். தேவனை விட்டுவிட்ட மனிதர்கள் அல்லது வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்தெடுத்த மனிதர்களின் முடிவு எப்படி ஆயிட்டது? முடிவை சொல்லுவேன். நீங்க தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? ஹalleluya, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 11வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தார். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சாலமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் எவ்விதமாய் சொல்லுகிறார், தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே அவன் இந்த வெடிப்புள்ள தொட்டி இது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியே வாருங்கள். ஹalleluya. இன்றைக்கு அதை விட்டு வெளியே வாருங்கள். தேவ பிள்ளையே, சாலமோன் ஒரு நாளிலே ராஜாவாக முடியாதவனாய் நின்று கொண்டிருந்தான். நமக்கு தெரியும். பிரைஸ் லார்ட். தாவீது சொல்லியிருந்தார், சாலமோனை ராஜாவாக தாவீதின் குமாரன் சாலமோன் அவனை ராஜாவாக ஏற்படுத்துவேன், சிங்காசனத்தில் அமர வைப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் சூழ்நிலைகள் அவன் ராஜாவாவதை தடைபடி கொண்டிருந்தது. தாவீதின் மகனாகிய இன்னொரு மகன் ஸ்தோத்திரம் அதோனியா இந்த சாலமோனிடத்தில் ராஜாவாய் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவன் செயல்பட்டான். அவன் கர்த்தர் சாலமோனுக்கு உதவியாக இருந்தான். அப்சலோம் ஸ்தோத்திரம் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக மாற வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை செய்தான், பிரயாசப்பட்டு உழைத்தான். ஆனால் ஸ்தோத்திரம் அவனுக்கு அது வாய்க்கவில்லை. கர்த்தர் சாலமோனுக்கு உதவியாக இருந்தார். ஹalleluya, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சாலமோனுக்கு உதவியாக இருந்தபடியினால், கர்த்தர் சாலமோன் பட்சத்தில் நின்றபடியினால் சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜ சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அன்று ராத்திரி ஆண்டவர் சொப்பனத்திலே சாலமோனிடத்தில் கேட்கிறார், சாலமோனே, உனக்கு என்ன வேண்டும் கேள். ஹalleluya. நான் கேட்பேன், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும். எதுன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஹalleluya, ஸ்தோத்திரம். அப்படித்தான் எல்லாரும் கேட்போம். ஆனால் இந்த சாலமோன் தெளிவாய் கேட்டான். தேவ சித்தத்தின்படி கேட்டார். ஆண்டவரே, இந்த திரளான ஜனங்களை வழிநடத்த போதிக்க எனக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. ஞானமுள்ள இருதயத்தை தாரும். ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், பதில் கொடுக்கிறார், ஓ சாலமோனே, நீ திரளான ஆஸ்தியை கேட்காமல், திரளான ஐஸ்வர்யத்தை கேட்காமல் ஞானத்தை கேட்டபடியினால் அதையும் தருவேன், இதையும் தருவேன். ஹalleluya. எது? நீ கேட்ட ஞானத்தையும் தருவேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருவேன். இப்ப அவன் தொட்டி எப்படி இருக்கிறது? ஓட்டை இல்லாத தொட்டி. ஹalleluya. கேட்டது ஞானத்தை கேட்டால் ஆண்டவர் திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஹalleluya. சாலமோனை போல ஒரு ராஜா அதற்கு முன்பும் இருந்ததில்லை, அதற்கு
பின்பும் இருந்ததில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. அத்தனை ஆசீர்வாதத்தில் தொட்டி அவர் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் எரேமியாவிலே சொல்லி இருக்கிறாரே, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒரு நாள் ஆண்டவர் அவை கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்து, என் பிள்ளை அல்லவா, என் மகன் அல்லவா, என் மகள் அல்லவா என்று ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை திரளாய் தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருந்த பொழுது திடீரென்று அவனுக்குள்ளே தோன்றினது, நான் ராஜா, என் விருப்பத்தின்படி நான் எதையும் செய்வேன். ஹல்லேலூயா. தேவன் வெறுத்த ஜனங்கள் எகிப்தியர்கள். எகிப்து என்றால் உலகம், எகிப்து என்றால் பாவம். அந்த பாவத்தை, அந்த பாவம் நிறைந்த உலகத்தை இந்த சாலமோன் நேசித்தார். இங்கே வாசித்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதே அந்நிய தேச பெண்களை, கர்த்தர் அருவருக்கிற ஜனங்களை தன் கண் விரும்பினபடியினால் அவர்களை தன்னிடத்தில் சேர்த்துக் கொண்டார். எப்பொழுது சேர்த்துக் கொள்ள தொடங்கினானோ அவன் ஆசீர்வாதத்தின் தொட்டி வெடிப்பு விழ ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வாலிப தம்பி, தங்கச்சி, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க விருப்பத்தின்படி உங்க வாழ்க்கையில எதையும் தேர்ந்தெடுக்காதீர்கள். தேவன் விரும்புகிற அவருடைய சித்தத்திற்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஒரு தேவ பிள்ளையை, பெற்றோரை, பின்னால் இருக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஞானத்தின்படி, உங்கள் திட்டத்தின்படி எதையோ ஒன்று செய்வோம் என்று சொல்லி செயல்படாதீர்கள். எந்த காரியத்தை செய்தாலும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து, இது தேவனுக்கு திட்டம் தானா, இது தேவனுக்கு விருப்பம் தானா என்ற தேவ சித்தத்தை, விருப்பத்தை அறிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவீர்களானால் உங்கள் தொட்டி ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே மேன்மைகளையும் நன்மைகளையும் காண்பீர்கள். இந்த சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன் கண் விரும்புவதை செய்தார். தன் விருப்பப்பட்ட அந்நிய தேச பெண்களை அவன் திருமணம் செய்தார். அவன் ஒரு நாட்டில் அல்ல, 2 நாட்டில் அல்ல, பல தேசத்து பெண்களை திருமணம் செய்தார். என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தரை சேவிக்க வேண்டிய சாலமோன், கர்த்தரை சேவிக்க வேண்டிய சாலமோன், தேவனை சேவிக்க வேண்டிய சாலமோன் தேவனை விட்டுவிட்டான். விக்கிரகங்களை வழிபட இந்த பெண்களே காரணமாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. அதைப்படி சொல்லுகிறேன், சுய விருப்பத்தின்படி தேவ பிள்ளையை தெரிந்தெடுத்து இதனால் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி அவன் சடுதியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் நீ எந்த காரியத்தை செய்தாலும் அது உனக்கு சாபமாகவே மாறிக்கொண்டிருக்கும். அதனால் ஆண்டவர் இந்த பகல் வேளையிலே தேவ பிள்ளையை உனக்கு சொல்லுகிறார், அவன் தேவன் விரும்பாததை விட்டு வெளியே வா. சாலமோன் விக்கிரகத்தை வழிபட்டான், விக்கிரகத்தை சேவித்தான். கடைசியிலே அவனுடைய வாழ்க்கை தேவனில்லாத ஒரு வாழ்க்கையாய் மாறி போய்விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அவன் அதற்கு காரணம் என்ன? அவன் தன் கண் விரும்பின காட்சி, அவன் விக்கிரகாராதனையின் வழிபாடு. இன்றைக்கு கேட்கிற தேவ பிள்ளையே, சாலமோன் தன் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை விட்டு வழி விலகி போனான், பாதை மாறி போனான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ தேவ பிள்ளையே, நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? இது நன்றாக இருக்கும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு அநேக உலக ஜனங்கள் பாவத்துக்கு சிக்கி இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? சீக்கிரமாய் அவை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சடுதியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். உலகம் வாய் திறந்து காத்துக் கொண்டிருக்கிறது. யார் என் வாய்க்குள்ளே வந்து விழுவார்கள்? வாய் திறந்து காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன? இரவு நேரங்களிலே இன்றைக்கு அநேக மனிதர்கள் அவை மொபைல் போனை வைத்துக் கொண்டு பலவிதமான பாவ காரியங்கள், இப்படி சொல்லுகிறேன், ஆன்லைன் ரம்மி என்று சொல்லி அவை சடுதியாய் லாபத்தை பார்க்கும்படி, பணத்தை சேர்க்கும்படி, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி ஏதோ ஒன்று உலகத்திலே அவர்கள் லாபம் ஈட்டும்படி செய்கிறார்கள். பாவத்திலே விடுகிறார்கள். லட்சக்கணக்கான கடன் என்கிற ஒரு காரியத்தில் விழுகிறார்கள். கடைசியிலே உலகங்கள் தங்கள் வாழ்க்கையை
வாழ்க்கையே இழந்து போகிற ஒரு கிரியராய், ஒரு சூழ்நிலைக்கிரியராய் தள்ளப்படுகிறார்கள். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த சாலமோனை போல கண் விரும்புகிறதை மனம் விரும்புகிறதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு பாவம் என்று தோன்றுகிற அந்த காரியத்தை, பாவம் என்று தேவன் உணர்வு தருகிற அந்த காரியத்தை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தர் உங்கள் வெடிப்புள்ள தொட்டியை ஆமென் ஆமென் அடைத்து ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாறப்பட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், இந்த வெடிப்புள்ள தொட்டி உருவாவதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் உருவாகி தன் வாழ்க்கையை கெடுத்து போட்ட மனிதர்கள் யார்? ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே ஆமென் 32வது அதிகாரம் 1 to 6 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். 4வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் கையில் இருந்து அவர் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தார். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், பிரைஸ் லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இன்றைக்கும் கேட்டால் சொல்லுவார்கள், ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு நாளிலே நாங்கள் அனைத்து திரிகிறவர்களாக இருந்தோம். கடந்த நாளிலே ஆமென் இஸ்ரவேல் தேசத்தின் பிரதமர் ஆமென் பிரைஸ் ஒருவர் விதமாய் பேசியிருக்கிறார். ஆமென் பாலைவனமான தேசம், விளைச்சல் இல்லாத தேசம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தேசத்திற்காக நாங்கள் ரத்தம் சிந்தி உழைத்தோம். எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதித்தபடியால் நாங்கள் இன்றைக்கு ஒரு நாடாய் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கள் நாட்டிற்காக நாங்கள் இன்னும் அதிகமாக ரத்தம் சிந்தி உழைக்க, எங்கள் உயிரையே பணம் வைக்க ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று தங்களை மீட்டெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த நிலைக்கு வர காரணம் என்னுடைய படிப்போ, என்னுடைய பொருளோ, என்னுடைய அலங்காரமோ, என்னுடைய அளவோ அல்ல, என் தேவன் என் மேல் வைத்த கிருபை என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கூட இந்த அறிவு நமக்கு இருக்கிறது. ஒரு நாள் கேட்பாரற்றவர்களாய் வழியிலே கிடந்தோம், தெருவிலே கிடந்தோம், தூக்கி வீசப்பட்டவர்களாய் இருந்தோம், சீ என்று இகழப்படத்தக்கவர்களாய் இருந்தோம். ஆனால் என் ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி, ஓ சகோதரா, ஓ தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்காக ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்திலே உன்னை கழுவி சுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி சபை என்கிற திராட்சை தோட்டத்திலே கொண்டு வந்து நாட்டி வைத்திருக்கிறார். ஆனால் நீயோ தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறாயே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எகிப்தின் அடிமை தளத்தில் இருந்து ஒரு மீட்பை கொடுத்தார். எகிப்தில் சிறைப்படுத்தப்பட்டிருந்தார்கள், நெருக்கப்பட்டார்கள், வியாகுலப்பட்டார்கள், ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர்களை விடுவித்தார். செங்கடல் குறுக்கே நின்றது, பார்வோனின் சேனைகள் எதிர்த்து வந்தது. எல்லாவற்றிலும் அவர்கள் யுத்தம் பண்ணவில்லை. தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், எந்த இடத்திலும் அவர்கள் யுத்தம் பண்ணவில்லை. அவர்கள் புறப்பட்டார்கள். கர்த்தருடைய சேனை அவர்களுக்காக யுத்தம் பண்ண புறப்பட்டது. எதிரிகள் கடந்து வந்தார்கள். கர்த்தருடைய சேனை இறங்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் போய்கொண்டே இருந்தார்கள். யுத்தத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். இவ்வளவாய் பாலைவனத்திலே ஆமென் ஆகாரம் இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்த நேரத்தில் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கண்மலையிலிருந்து தண்ணீரை ஆமென் புறப்பட பண்ணினார். கண்மலை தேடினார், திருப்தியாக்கி நடத்தினார். ஆனால் ஒரு நாளில் தங்களை உருவாக்கி தங்களை அழைத்துக் கொண்டு வந்த தேவனை மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுகிறார்கள் ஸ்தோத்திரம், நாங்கள் வழிபட எங்கள் விருப்பத்தின்படி ஒரு தெய்வம் வேண்டும், எங்கள் விருப்பத்தின்படி ஒரு தெய்வம் வேண்டும்.
என்ன செய்தார்கள்? இது நீங்க காதல கழுத்துல போட்டிருக்கிற அதே தங்கம், அதே பொண்ணு, ஒரு நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகமாக, ஒரு சிலையாக, ஒரு கன்றுக்குட்டியாக செய்து தங்களுக்கு முன்பாக வைத்து அதன் முன்பாக சாஸ்தாமாய் விழுந்து வணங்க ஆரம்பித்தார்கள். பரிதாபம். ஜீவனை கொடுத்த தேவன், யுத்தம் பண்ணின தேவன் அங்கலாய் போல ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ என் மகன், ஓ என் மகள், அவன் என்னை விட்டு தூரம் போய்விட்டானே, என்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறானே, என்னுடைய நன்மை இழந்து போகிறானே. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே எது விக்கிரகமாக இருந்து கொண்டிருக்கிறது? எது தேவனை விட அதிகமாக உனக்கு ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது? கர்த்தரை விட எது பெரிதாய் தோன்றிக் கொண்டிருக்கிறது? உன்னுடைய மனைவியா, உன்னுடைய புருஷனா, இல்லை உன்னுடைய பொண்ணா, இல்லை உன்னுடைய அழகா, உன்னுடைய படிப்பா? எது எதுவாக தூக்கி வீசு. கர்த்தருடைய பாதத்தை பற்றிக் கொள். முதலாவது கர்த்தரை பற்றிக்கொள். உன் குடும்ப வாழ்க்கை கட்டியெழுப்பப்படும். முதலாவது தேவனை பற்றிக்கொள். உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். முதலாவது தேவனை உறுதியாய் பிடித்துக்கொள். உன்னை மீட்டுக் கொண்ட உளையான பாவ சேற்றிலிருந்து மீட்டெடுத்த இயேசுவை நீ பற்றிக்கொள். அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் உன்னை தாழ்த்த மாட்டார். அவன் தண்ணீர் உள்ள தொட்டியாக ஒரு வாழ்க்கையை மாற்ற அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்டி குட்டிக்கு ஆராதனை செய்கிறாங்க, பணத்துக்கு ஆராதனை, பொருளுக்கு ஆராதனை. இன்னைக்கு ஏற்கனவே பிரைஸ் தி லார்ட் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் வேலை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். யோசித்துக் கொள்ளுங்கள். நீங்க அப்படி யாராவது இருந்தா பிரைஸ் தி லார்ட் தயவு செய்து சொல்லுகிறேன், சபையை பிரைஸ் தி லார்ட் இடத்திலே கோபப்படாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த சபை ஆராதனை நாள். தயவு செய்து அதனால் வருகிற அந்த நாளில் வருகிற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் அதை ஒன்றை நாம் முதலில் தள்ளும் பொழுது அதை விட மேன்மையானதை என் தேவன் தர ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு நபரை காண்பித்து பலரை காண்பிக்க முடியும். நேரம் இல்லாதபடினால் ஒருவரை கூட காண்பித்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சிம்சோன். மூன்றாவதாக சிம்சோனை நினைத்துக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நியாயாதிபதி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 1, 2 ஆகிய வசனங்கள் வாசிக்கும் பொழுது பெலிஸ்தரின் குமாரத்திகள் ஒரு பெண்ணை கொண்டு கண்டு தன் தாயையும் தகப்பனை நோக்கி ஒரு பெண்ணை கண்டு அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருக்கிறார். தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த சிம்சோன் யார்? கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டிய ஒரு மனுஷன். நசரேயர். கர்த்தருடைய ஜனத்தை பாதுகாக்கும்படி, மீட்கும்படி தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு இரட்சகர். ஆனால் இந்த சிம்சோன் ஒரு நாளிலே பெற்றோரோடு கடந்து போனவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா தெரியல. ஸ்தோத்திரம். அதிக வார்த்தைகள் வாலிபர்களுக்கு நேரம், வாலிப பிள்ளைகளுக்கு நேரம் தான் வருகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபையே தேவ பிள்ளைகளை கவனமாக்கிவிடுங்க. இந்த சிம்சோன் பெற்றோரோடு போகக்கூடியவன், போக வேண்டியவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வரும் பொழுது, ஆலயத்துக்கு வரும் பொழுது புருஷன், மனைவி, பிள்ளைகள் எத்தனை பேர் சேர்ந்து வருகிறோம்? ஹல்லேலூயா. எங்க காலத்துல என் அப்பா அம்மா நடத்துறது எப்படி தெரியுமா? இரவு கூட்டத்துக்கானாலும் நாங்க 3 பிள்ளைகள், நாங்க முன்னாடி போயிட்டு இருப்போம், எங்க பின்னாடி அப்பா அம்மா வந்துட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி? மனைவி 9 மணிக்கு வந்தா புருஷன் 9:30. ஹல்லேலூயா. நீ போனா வாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பெற்றோரோடு போக வேண்டிய, சேர்ந்து போக வேண்டிய சிம்சோன் பெற்றோரை முன்பகுதியை வாசித்து பார்த்தா தெரியும். உங்களுக்கு தெரியாததல்ல. பெற்றோரோடு சேர்ந்து போக வேண்டிய சிம்சோன் பெற்றோரை விட்டு பாதை மாறி கடந்து போனான். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையை சறுக்கலுக்கு
பார்த்தா என்ன? உனக்கு என்ன தெரியும்? சட்டம் பேசுகிற பிள்ளையே, யாரா இருந்தாலும் சரி, ஆமென், உன் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், உன் பெற்றோருடைய வாழ்க்கையை கட்டுப்படாமல் நீ வாழ்வாயானால் இந்த அதிகாரத்தில் 14, 15, 16 நினைக்கிறேன் பின்பகுதியை வாசியுங்கள். கடைசி வரை இந்த சிம்சோனுக்கு ஒரு மீட்பே கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் அதிகம் பேச நேரம் இல்லை. அவன் கேட்கிற தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். தம்பி தங்கச்சி சபையை இப்போ ஒரு பெற்றோர் நினைக்கலாம், ஆமா எங்களுக்கு தெரியும் காலம் தூக்குறீங்களா? உங்களுக்கு தேவன் காட்டின பாதை எது? அதிலே நீங்கள் நினைங்க, அந்த பாதையில் உங்கள் பிள்ளைகளை நடத்துங்கள். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும் இன்னைக்கு அநேக பிள்ளைகள், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென், ஒரு மொபைல் போன் கிடைச்சா போதும், அப்பாவும் வேண்டாம், அம்மாவும் வேண்டாம், பெற்றோர் வேண்டாம், இது போதும், வாழ்க்கை ஓடுகிறதா? ஒரு நாள் உன்னை, ஆமென், எங்கோ ஒரு இடத்தில் தரித்திர மூலமாய் நிறுத்தும் என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கடிப்புள்ள தொட்டி உன் வாழ்க்கையில தேவனை விட்டு தூரம் போகிறாய்? பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அடங்கி போக மரம் அடைக்கிறது. ஏன்? என்றைக்கு வந்திருந்த ஆமென் செழிப்பு, என்றைக்கு வந்தது இந்த கௌரவம், எப்படி வந்தது இந்த வாழ்க்கை? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையோ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. உனக்கு படிக்கணுமா? இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருந்தாலும் நேரம் அவன் முடிந்துவிட்டபடி நான் நடத்துகிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, வெடிப்புள்ள தொட்டி வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்று நினைக்கிறாயா? என் வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இல்லை என்று நினைக்கிறாயா? நான் தனிமை என்கிற உணர்வோடு வாழ்கிறேன் என்று நினைக்கிறாயா? என் தேவன் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், என் தேவன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உன்னை